வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான தேடலுக்கு உங்கள ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறேன். ம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. ஆமா, கண்டிப்பா. ஏன்னா வழக்கமா நாம அலசுற செய்திகளோ இல்லனா அறிவியல் கட்டுரைகளோ இன்னைக்கு கிடையாது. இது கொஞ்சம் வித்தியாசமானது. அதாவது ஒரு ஆன்மீக உரை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சரியா? சரியா சொன்னீங்க. 25 பிப்ரவரி 2026 நாளிட்ட பிராமணர்கள் பொற்காலத்தை அடையும் பாதை அப்படிங்கிற ஒரு பழமையான தத்துவார்த்தமான உரையின் குறிப்புகளை தான் இன்னைக்கு நம்ம மூலப்பொருளா எடுத்திருக்கோம். ஓ! அந்த குறிப்பிட்ட உரை. இதுல நெறைய விஷயங்கள் பொதிஞ்சிருக்குமே! ஆமா. ஒரு மனிதன் தன்னைத்தானே முழுமையா எப்படி மாத்திக்கிறது? உண்மையான பிராமணர்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த உரை குடுக்கிற ஆழமான அர்த்தம் என்ன? இதெல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, இந்த பழைய உலகத்திலிருந்து ஒரு பொற்காலத்தை நோக்கிய பயணம் எப்படி அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம அலசப் போறோம். கண்டிப்பா. எந்த விதமான சார்பும் இல்லாம ரொம்ப ஆழமா இத நாம ஆராயப் போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இதுல நெறைய சுவாரஸ்யமான உளவியல் விஷயங்கள் கூட இருக்குல்ல? ஆமா. நேயர்களே, இந்த உரைய நாம எப்படி அணுகப் போறோம் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப முக்கியம். இது ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக நம்பிக்கையைச் சார்ந்த உரை அப்படிங்கிறது வெளிப்படையான ஒரு விஷயம். ம். அத நம்ம மறுக்க முடியாது. ஆனா, இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சுய கட்டுப்பாடு, மன தூய்மை, அப்புறம் உலகப்பற்றின்மை மாதிரியான சில தத்துவங்கள். அதாவது எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கும் அப்பாற்பட்ட விஷயங்கள்னு சொல்றீங்களா? சரியா புடிச்சிட்டீங்க. இன்னைக்கு நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த கடுமையான மன அழுத்தம் நிறைந்த உலகத்துல, ஒரு மனிதன் தன்னோட மனசை எப்படி அமைதியா வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த உளவியல் கருவிகளா இந்த உரை இருக்கு. அந்த கோணத்துல இருந்து பார்க்கும்போது இது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. இப்ப அந்த உளவியல் கூறுகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். இந்த உரை உண்மையான பிராமணர்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு விளக்கத்தை கொடுக்குது. பொதுவா சமூகத்துல பிராமணர் அப்படின்னா பிறப்பால வர்ற ஒரு அடையாளம்னு ஒரு பார்வை இருக்குல்ல. ஆமா, அதுதான் பொதுவான ஒரு எண்ணம். ஆனா இந்த உரை உண்மையான பிராமணர்களுக்கான 5 தனித்துவமான அடையாளங்களை முன்வைக்குது. இதுல முதல் அடையாளம் இந்த பழைய உலகின் மீதான பற்றை முழுமையாக விட்டவர்கள். பற்றின்மை. ஆமா. இத விளக்குறதுக்கு ஒரு அழகான உருவகம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது நங்கூரத்த தூக்கிய ஒரு கப்பல் போல. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நங்கூரத்தை தூக்கிய கப்பல் அப்படிங்கிறது ரொம்ப வலிமையான ஒரு உதாரணம். கடலோட அடியில நங்கூரம் சிக்கி இருக்கிற வரைக்கும் கப்பலோட இன்ஜின் எவ்வளவு முழு பலத்தோடு இயங்கினாலும் அந்த கப்பலால ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது. ஓ, உண்மைதான். அப்படியே நின்னுக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி தான் மனிதர்களோட மனசும். உங்களை சுத்தி எவ்வளோ பெரிய வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த உலகம் மேல நீங்க வச்சிருக்கிற அந்த பற்று அப்படிங்கிற நங்கூரம் உங்களை நகர விடாம தடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம பழைய ஈகோ, காயப்படுத்திய உறவுகள், பொருள் மீதான ஆசைகள் இதெல்லாம் தான் அந்த நங்கூரோன்னு சொல்றீங்க. ஆமா, அந்த உலகப் பற்றுகளை முழுமையா வெட்டி விடுறவங்க தான் அந்த முதல் படியை எட்டுறாங்க அப்படின்னு இந்த உரை சொல்லுது. மனதளவுல அந்த நங்கூரத்தை தூக்குனா மட்டும்தான் ஆன்மீக பயணம் தொடங்கும். வாவ்! ரொம்ப ஆழமான விளக்கம். அந்த நங்கூரத்தை எடுத்த பிறகு எப்படி பயணம் செய்யறது அப்படிங்கிறதுக்கான வழிமுறையை தான் இரண்டாவது அடையாளம் சொல்லுது. அதுதான் கர்மயோகி நிலை. கர்மயோகம். கைகளால வேலை செய்து கொண்டே மனதால் இறைவனை நினைப்பது. இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில ரொம்ப சவாலான ஒரு விஷயம் இல்லையா? நாம ஒரு வேலையை செய்யும்போது முழு கவனமும் அதுல தானே இருக்கணும். அதனால தான் இது ஒரு யோக நிலை அப்படின்னு சொல்றாங்க. கர்மயோகம் அப்படிங்கிறது வேலையை விட்டுட்டு கண்ணை மூடிட்டு உட்கார்றது கிடையாது. அப்போ ஒரு சாதாரண மனுஷன் இதை எப்படி செய்ய முடியும்? இப்போ நீங்க ஒரு ஐடி கம்பெனில ஒரு சிக்கலான கோட் எழுதி கொண்டிருக்கலாம், அல்லது வீட்ல உங்க குழந்தைக்கு சமைச்சுக்கிட்டு இருக்கலாம். உங்க கைகள் அந்த வேலையை மிக சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கும். ம். ஆனா உங்க மனசோட ஆழத்துல எந்த ஒரு சலனமும் இல்லாம அமைதியா ஒரு உயர்ந்த சக்தியோட இணைஞ்சிருக்கிற அந்த விழிப்புணர்வு நிலை தான் கர்மயோகம். இது எப்படின்னா, ஒரு தாய் வேலைக்கு போயிருந்தாலும் அவங்க மனசோட ஒரு ஓரம் வீட்ல இருக்கிற குழந்தைய நினைச்சுக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா? ஆஹா, இது ரொம்ப அருமையான உதாரணம். வெளியில உலகத்துல செயல்பட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு ஆழமான அமைதியோட இருக்கிறது. அதேதான். இந்த இடத்துல மூணாவது அடையாளம் ரொம்ப அழகாக பொருந்தி போகுது. சேற்றில் இருந்தாலும் ஒட்டாத தாமரை மலரை போன்றவர்கள். தாமரை மலர் நிலை. இது ஒரு அற்புதமான தத்துவம். ஆமா. அந்த தாமரை சேத்துல தான் வளருது. ஆனா அந்த சேரு அதோட இதழ்கள்ல ஒரு சொட்டு கூட ஒட்டுறதில்ல. இந்த உலகத்துல நாம எத்தனையோ குழப்பங்கள், கோபம் மாதிரியான சேறு நிறைந்த சூழ்நிலைகள்ல வாழ வேண்டியிருக்கு. ஆமா. ஆனா அந்த தீய குணங்கள் நம்ம மனசுல ஒட்டாம பாத்துக்கிறது தான் அந்த நிலை. இதோட சேர்த்து 4வது மற்றும் 5வது அடையாளங்களையும் நாம பார்க்கணும். சொல்லுங்க, அந்த அடுத்த 2 அடையாளங்கள் என்ன? 4வது தங்களை உடலாக பார்க்காமல் ஆத்மா என்று உணரும் ஆத்மா அபிமானிகள்.
அதாவது இந்த உடல் சார்ந்த பதவி சார்ந்த அடையாளங்களை எல்லாம் தாண்டி யோசிக்கிறது. ஆமா. நான் ஒரு அதிகாரி, எனக்கு இவ்ளோ வயசாகுது அப்படிங்கிற அகங்காரத்தை விட்டுட்டு, நான் ஒரு தூய்மையான ஆத்மா அப்படிங்கிற விழிப்புணர்வுல வாழ்றது. புரியுது. 5வது அடையாளம். 5வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காமம் என்ற மகா சத்ருவை, அதாவது மிகப்பெரிய எதிரியை முழுமையாக வென்றவர்கள். ஓ, இது ஒரு பிரம்மாண்டமான சுய பரிசோதனை தான். இந்த 5 குணங்களை கொண்ட பிராமணர்கள பத்தி இந்த உரை சொல்ற இன்னொரு விஷயம் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. என்ன அது? ஒரு இடத்துல இந்த பிராமணர்களை தெய்வங்களை விட உயர்ந்தவர்கள் அப்படின்னு இந்த மூலப்பொருள் குறிப்பிடுது. இது எப்படி சாத்தியம்? தெய்வங்களைத்தான் நாம எல்லாவற்றுக்கும் மேலானவர்களாக கருதுவோம். இந்த தத்துவத்தோட ரொம்ப சுவாரஸ்யமான பகுதியே இதுதான். ஒரு சின்ன உதாரணம் மூலமா இதை பார்க்கலாம். சொல்லுங்க. ஒரு குழந்தை பிறக்கும் போதே பல்லாயிரம் கோடிகளுக்கு அதிபதியான ஒரு குடும்பத்துல பிறக்குதுன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியாது, எல்லாம் பரிபூரணமா இருக்கும். இந்த நிலைதான் தெய்வங்களோட நிலை. அவங்க கிட்ட எந்த குறையும் இல்ல, அவங்க முழுமையானவங்க. ஆமா. ஆனா இன்னொரு நபர் இருக்காரு. அவர் வாழ்க்கையில அடிமட்டத்திலிருந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு, தன் சொந்த உழைப்பால பல தடைகளை தாண்டி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாரு. ஓஹோ, நான் இங்க வர்ற பாயிண்ட புடிச்சிட்டேன். இப்ப சொல்லுங்க, அந்த பணக்கார குழந்தைக்கு இருக்கிற உலக அறிவும் அனுபவமும் இந்த சுயமாக முன்னேறிய நபருக்கு இருக்கிற அறிவும் ஒன்னா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. சுயமாக முன்னேறிய நபருக்கு தான் ஆழமான அனுபவம் இருக்கும். அவர்தான் ஒவ்வொரு படியிலயும் என்னென்ன தடைகள் வரும்னு தெரிஞ்சு வச்சிருப்பார். அதேதான் இங்கேயும். பிராமணர்கள் அப்படிங்கிறவங்க இன்னும் முழுமையை அடைய போராடிக்கிட்டு இருக்கிற மனிதர்கள். ஒவ்வொரு நாளும் மாயைகளோடும் பலவீனங்களோடும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க. அப்ப அவங்க எப்படி உயர்ந்தவங்க ஆகுறாங்க? ஏன்னா அவங்களுக்கு இந்த உலகத்தோட தோற்றம், மத்தி, முடிவு, அதாவது ஆதி மத்திய அந்தம் பற்றிய முழுமையான அறிவு இருக்கு. அவங்க அறிவால் நிரம்பியவர்களா இருக்காங்க. ஒரு தெய்வம் முழுமையான தூய்மையோட இருக்கலாம். ஆனா ஒரு பிராமணருக்கு மாயையை எப்படி வெல்வது அப்படிங்கிற போராட்டத்தோட அனுபவம் அழிவும் இருக்கு. சரியா சொன்னீங்க. அதனாலதான் அவங்க உயர்ந்த நிலையை அடையறாங்கன்னு உரைவாதிடுது. இப்போ அந்த பார்வை ரொம்ப தெளிவா புரியுது நேயர்களே. அடுத்து இந்த உரையில் தந்தை என்று உறவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு புதுவிதமான விளக்கத்தை பார்க்கலாம். உலகத்துல 3 வகையான தந்தையர்கள் இருக்கிறதா இது குறிப்பிடுது. ஆமா. லௌகீக தந்தை, பாரலௌகீக தந்தை மற்றும் அலௌகீக தந்தை. முதலாவது லௌகீக தந்தை, அதாவது நம்மை பெற்றெடுத்த உடல் ரீதியான தந்தை. 2வது பாரலௌகிக தந்தை, இவரை நாம் பக்தி மார்க்கத்துல தேடுறோம். ஆனா 3வதா அலௌகீக தந்தை அப்படின்னு ஒருத்தரை இந்த உரை அறிமுகப்படுத்துது. அவர்தான் தற்போது அறிவை போதிப்பவர் என்று சொல்லப்படுது. இதுல பிரம்மா மற்றும் சிவபாபா இவங்களோட பங்கு பத்தி இந்த உரை ரொம்ப தெளிவா பேசுது. சிவபாபா என்பவர் பிரம்மா மூலமாக இந்த உலகத்திற்கு அறிவை போதிக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னணியில் இருக்கிற தத்துவம் என்ன? மனிதன் எப்படி தன்னோட ஆன்மீக தேடல்ல பரிணாம வளர்ச்சி அடைகிறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரைபடம் இது. லௌகீக தந்தை உடலை கொடுக்கிறார். பாரலௌகீக தந்தை அப்படிங்கிறது பக்தி மார்க்கத்துல கூப்பிடுற ஒரு நம்பிக்கையான தந்தை. அப்போ இந்த அலௌகீக தந்தை அப்படிங்கிறது? அது ரொம்பவே ஆழமானது. இது வெறும் பக்தியையோ வேண்டுதலையோ குறிக்கல. இது ஒரு விழிப்புணர்வுக்கான நிலை. விழிப்புணர்வுக்கான நிலைனா இங்க ஒரு ஆசிரியர் மாணவர் உறவு உருவாகுது அப்படின்னு சொல்லலாமா? நிச்சயமா. பிரம்மா அப்படிங்கிறவரை ஒரு முதல் உடல் தாங்கிய ஊடகமாக பார்க்கப்படுறார். சிவபாபா அப்படிங்கிறவர் உருவமற்ற ஒரு உயர்ந்த சக்தி. ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தணும்னா அவருக்கு ஒரு குரல் வேணும், ஒரு உடல் வேணும் இல்லையா? ஆமா, அது மூலமா தான் தொடர்பு கொள்ள முடியும். அந்த மாதிரி உருவமற்ற அந்த பரம்பொருள் பிரம்மா அப்படிங்கிற ஒரு மனித உடலின் மூலமா நேரடியாக பிரபஞ்ச ரகசியங்களை கற்றுத்தருவதா இந்த உரை சொல்லுது. இறைவன் அப்படிங்கிறவர் மேலே இருந்து வெறும் ஆசீர்வாதங்களை மட்டும் தூவுறவர் கிடையாது. அவர் நேரடியாக பாடம் நடத்தும் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற புதிய பரிமாணத்தை இது வழங்குது. கண்ணை மூடிக்கிட்டு சடங்குகளை செய்யறதை விட கண் திறந்து அறிவை பெறுவதுதான் ஆன்மீகத்தோட உச்சம் அப்படிங்கிறது தான் இதோட சாரம். இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. ஆன்மீகம்னு வந்துட்டாலே பொறுமை, அமைதி இத பத்தி தான் பெரும்பாலும் பேசுவாங்க. ஆனா இந்த உரை மனித குலத்தோட மிகப்பெரிய எதிரி யார் அப்படிங்கறதுல ரொம்ப கடுமையான ஒரு நிலைப்பாட்டை எடுக்குது. நீங்க காமம் என்ற உணர்வை பத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, மனிதனின் தொடக்கம் முதல் இறுதி வரையிலான அனைத்து துன்பங்களுக்கும் காமம் என்ற உணர்வே காரணம் அப்படின்னு இது ரொம்ப அழுத்தமா சொல்லுது. நம்ம பொதுவா கோபம் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நினைப்போம். ஆனா கோபத்தை விட காமமே அதிக அழிவை தரும்னு இது குறிப்பிடுது. நேயர்களே, இந்த இடத்துல ஒரு குறிப்பு இருக்கு. இது உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம்.
தற்போதைய காலத்துல நடைபெறும் திருமணங்கள் அழிவை தருபவை, அதாவது ஷாதி பர்பாதி ஹை அப்படின்னு இந்த உரை நேராவே சொல்லுது. இது ரொம்ப தீவிரமான ஒரு பார்வைதான். ஆமாம், எந்த ஒரு சார்பும் இல்லாம இந்த மூலப்பொருள்ல இருக்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? நேர்களே, இந்த தீவிரமான பார்வையை நம்ம கொஞ்சம் தத்துவார்த்தமான கோணத்திலிருந்து பார்க்கணும். திருமணம் அழிவு அப்படின்னு சொல்லும்போது அது தனிப்பட்ட மனிதர்களையோ அல்லது சமூக கட்டமைப்பையோ விமர்சிப்பதற்கு கூறப்படுவதல்ல. அப்போ இதோட உண்மையான அர்த்தம் என்ன? இது முழுமையான உலக பற்றின்மை அப்படிங்கிற ஒரு தத்துவத்திலிருந்து வருது. இந்த உலகத்துல நாம ஏற்படுத்திக்கிற எந்த ஒரு பௌதிக ரீதியான பற்றும் இறுதியில் துயரத்தில் தான் போய் முடியும் அப்படிங்கிறது தான் இதோட அடிப்படை. காமம் அப்படிங்கிறது உடலோடு தொடர்புடைய மிக ஆழமான பற்று. அது ஆத்மா அப்படிங்கிற ஒரு மனிதனின் உண்மையான அடையாளத்தை மறக்க செய்து அவனை ஒரு உடலாகவே சுருக்கி விடுகிறது. அதனாலதான் அத மகா சத்ரு அப்படின்னு உரை சொல்லுது. தன்னை உடலாக நினைக்கும் அந்த அடிப்படை எண்ணத்தையே அழிக்கணும். அப்போ இதுக்கான தீர்வு என்ன? எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போய் தவம் செய்யறது தானே வழி. ஆனா இந்த உரை உடலை வருத்தும் ஹடயோகத்தை நிராகரிக்குது. மாறாக இந்தியாவின் பழமையான ராஜயோகமே இதற்கு தீர்வு அப்படின்னு முன்வைக்குது. பலரும் யோகம் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி கண்களை மூடிக்கிட்டு எல்லாரையும் விட்டு விலகி போய் காடுகள்ல தவம் செய்யறதுன்னு நினைக்கிறாங்க. அதையே ஹடயோகம் அப்படின்னு சொல்லி நிராகரிக்குது. அப்போ ராஜயோகம் அப்படிங்கிறது என்ன? ராஜயோகம் அப்படிங்கிறது மனதை ஒரு அரசனை போல ஆளும் கலை. நீங்க காட்டுக்கு போய் மனசு அடக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அங்க உங்களை சுற்றி எந்த சலனமும் இல்ல. உண்மைதான், அங்க எந்த தொந்தரவும் இருக்காது. ஆனா இந்த ராஜயோகத்தை விளக்க உரை ஒரு அற்புதமான உருவகத்தை சொல்லுது. கைகள் வேலையில் இதயம் இறைவனின் நினைவில். ஹத்கார் தே தில் யார் தே. ஆமா, இது எவ்வளவு யதார்த்தமானதுன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க குடும்ப பொறுப்புகளை துறக்க வேண்டாம், உங்க வேலையை விட்டுவிட வேண்டாம். ஆனா உங்க மனசின் சிம்மாசனத்துல நீங்க ஒரு அரசனாக உட்கார்ந்திருக்கணும். வெளியில எவ்வளவு புயல் அடிச்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு அமைதியான சக்தியோட நாம இணைஞ்சிருக்கணும். உலகத்துக்குள்ள இருந்து கொண்டே மனதின் ஓட்டத்தை மாற்றுவதுதான் உண்மையான ராஜயோகம். கைகள் வேலையில் இதயம் இறைவனின் நினைவில். இது இன்றைய பிஸியான வாழ்க்கைக்கு 100% பொருந்தக்கூடிய ஒரு தாரக மந்திரம். இதைத் தொடர்ந்து இந்த உரை வரவிருக்கும் ஒரு மாபெரும் மாற்றத்தை பத்தி பேசுது. கலியுகத்தின் அழிவு மற்றும் பொற்காலத்தின் தொடக்கம். ரொம்ப அழகா விவரிக்குது இல்லையா? ரொம்பவே அழகா. சரியா 5000 வருஷங்களுக்கு முந்திய ஒரு உலகத்தை இது கண்முன் நிறுத்துது. ஒரே உலகம், ஒரே ராஜ்யம், ஒரே மதம், ஒரே மொழி. எந்த பிரிவினையும் இல்லாத ஒரு பூரணமான உலகம். இதைவிட ஒரு சுவாரஸ்யமான தகவல் நேர்களே, அந்த பொற்காலத்துல சிறைச்சாலைகளே இருக்காதாம். குற்றவாளிகளை அடைக்கிற நிஜமான சிறை மட்டும் இல்ல, குழந்தைகள் தாயின் வயிற்றில் இருக்கும் அந்த கர்ப்ப சிறை கூட அங்க இருக்காது அப்படின்னு ஒரு ஆச்சரியமான கருத்து சொல்லுது. இது ஒரு மிக உன்னதமான கனவு உலகம். மனிதர்கள் எந்தவிதமான கர்ம வினைகளுக்கோ அல்லது வழிகளுக்கோ ஆட்படாமல் எப்படி வாழ்வார்கள் என்பதற்கான ஒரு வரைபடம் அது. கர்ப்பச்சிறை இருக்காது அப்படின்னு சொல்றதோட அர்த்தம் என்னன்னா, பிறப்பு அப்படிங்கிறது எந்த வேதனையும் இல்லாத ஒரு இயல்பான நிகழ்வா இருக்கும் அப்படிங்கிற பார்வைதான் அது. ஆனா நேயர்களே, அந்த பொற்காலத்தை அடையிறது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. அதற்காகத்தான் இந்த உரை மாயையுடனான குத்துச்சண்டை அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான கருத்தை முன்வைக்குது. மனதோட குத்துச்சண்டையா? இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. ஆமாம், உங்களை சுத்தி இருக்கிற மாயை, உங்களோட கோபம், ஆசை, இது எல்லாம் தான் உங்களுக்கு எதிரான குத்துச்சண்டை வீரர்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு அடி உங்களுக்கு விழும். நீங்க கோபப்படுவீங்க, பொறுமையை இழப்பீங்க. ஆனா அந்த அடிய வாங்கிட்டு அப்படியே விழுந்துடக்கூடாது. விழிப்படைந்து அதை தடுத்து அமைதி அப்படிங்கிற ஆயுதத்தால திருப்பி அடிக்கணும். மனசை இழுத்து பிடிச்சு மறுபடியும் சரியான பாதைக்கு கொண்டு வரணும். இந்த தொடர்ச்சியான மனப்போராட்டம் தான் மனிதர்களை அந்த பொற்காலத்துக்கு அழைத்துச் செல்லும் தகுதி பயிற்சி. இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதை நேயர்களாகிய நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம்? இதற்காக இந்த உரை மிக அற்புதமான ஒரு வரத்தை நமக்கு அளிக்குது. அதுதான் டபுள் லைட் நிலை. டபுள் லைட் நிலை, இது ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு விஷயம். நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி, நாம் ஒருபோதும் அதோட உரிமையாளராக நம்மை கருதி கொள்ளக்கூடாதாம். மாறாக நம்மை ஒரு தர்மகர்த்தாவாக மட்டுமே கருதி செயல்பட வேண்டும். இந்த டபுள் லைட் அப்படிங்கறத நம்ம எப்படி நடைமுறைப்படுத்துறது? நேர்களே, ஒரு கம்பெனியோட சிஇஓக்கும் ஒரு கன்சல்டன்ட்க்கும் உள்ள வித்தியாசத்தை யோசிச்சு பாருங்க. ஒரு சிஇஓ லாப நஷ்டங்களை நினைச்சு தூக்கத்தை தொலைப்பார். ஏன்னா அவர்தான் அந்த கம்பெனியோட உரிமையாளர். ஆனா ஒரு கன்சல்டன்ட் அந்த கம்பெனி நல்லா வரணும்னு தன்னோட 100% உழைப்பை கொடுப்பார். ஆனா நஷ்டம் வந்தா அவர் மனசு உடையாது, அவர் அமைதியா அடுத்த வேலையை பார்க்க போயிடுவார்.
ஏன்னா அவர் அதை நிர்வகிக்கும் ஒரு நபர் மட்டும்தான். அந்த கன்சல்டன்ட் மனநிலை தான் இந்த தர்மகர்த்தா நிலை. இது என் வீடு, என் பணம் அப்படின்னு நீங்க உரிமையாளர் மனநிலையில இருக்கும்போது உங்களுக்கு பெரிய மன அழுத்தம் வரும். ஆனா உங்கள ஒரு தர்மகர்த்தாவா கற்பனை செஞ்சு பார்த்தா, உழைப்பு கொடுப்பீங்க, ஆனா லாப நஷ்டங்கள் உங்கள தனிப்பட்ட முறையில பாதிக்காது. இந்த மனநிலையை நீங்க பழகிட்டா உங்க ஆத்மா எவ்வித பாரமும் இல்லாத இலகுவான டபுள் லைட் நிலையை அடையும். பொறுப்புகளோட பாரம் நம்ம மனச அழுத்தாம பாத்துக்கிறதுக்கு இதை விட சிறந்த ஒரு உதாரணம் இருக்க முடியாது. இது மட்டும் இல்லாம மனிதர்களுக்கு இடையில ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வழியையும் இந்த உரை சொல்லுது. ஆமா, பன்முகத்தன்மை இருந்தாலும் ஒற்றுமையா இருக்கிறது. நம்ம மனசு பொதுவா மத்தவங்களோட குறைகளை தான் முதல்ல கண்டுபிடிக்கும். அத மாத்தி நிறைகளை மட்டும் பார்க்கும் பழக்கத்தை உருவாக்கினா நம்ம சுத்தி ஒரு பாசிட்டிவான உலகத்தை நாமளே உருவாக்கலாம். கண்டிப்பா. வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது அப்படிங்கிறது மனிதகுலத்தின் ஆன்மீக பரிணாமம் அப்படிங்கிறத இது ரொம்ப நுட்பமா உணர்த்துது. அருமை. நாம் இன்னைக்கு ரொம்ப ஆழமான பல விஷயங்களை தொட்டிருக்கிறோம். இந்த தேடலை சுருக்கமா பாப்போம் நேர்களே. நங்கூரத்தை எடுத்த கப்பல் போலவும் தாமரை மலரை போலவும் உலகியல் பற்றுக்களிலிருந்து விடுபட்டு வாழ்வது. அப்புறம் காமம் என்ற உணர்வை எதிர்த்து ஒரு குத்துச்சண்டை வீரரைப் போல தொடர்ச்சியாக போராடுவது. மற்றும் பொறுப்புகளை சுமக்கும் அதே வேளையில் மனதளவில் ஒரு தர்மகர்த்தாவாக பாரமின்றி இலகுவாக இருப்பது ஆகிய முக்கிய கருத்துக்களை நாம் இன்று அலசினோம். இந்த கர்மயோகி மனநிலை, கைகள் வேலையை செய்யும் அதே வேளையில் மனம் அமைதியாக இருப்பது இன்றைய அந்த வேகமான உலகில் உங்களுக்கான மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு சிறந்த கருவி. 100% உண்மை. விடை பெறுவதற்கு முன் உங்களுக்கான ஒரு சிந்தனை நேயர்களே. நேயர்களை, உங்களிடம் ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். இன்று நீங்கள் கேட்ட இந்த கருத்துக்களிலிருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இன்று ஒரு நாள் சோதனை செய்து பாருங்கள். என்னது? இந்த உலகமும் இதில் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் பொறுப்புகளும் உங்களுடையது அல்ல, நீங்கள் வெறும் ஒரு தர்மகர்த்தா மட்டுமே என்று இன்று ஒரு நாள் முழுமையாக நீங்கள் நம்பி செயல்பட்டு பாருங்கள். முடிவுகளை பற்றிய எந்த கவலையும் இல்லாமல். ஆமாம், உங்களுடைய உழைப்பை மட்டும் மிக சரியாக ஒரு தர்மகர்த்தாவைப் போல செலுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள மன அழுத்தம் அந்த நொடியே எவ்வளவு மாயமாக மறைந்து போகிறது என்று சற்று அமைதியாக கவனித்து பாருங்கள். இதை இன்று நீங்கள் முயற்சிக்கலாமே. வாவ், அது உண்மையிலேயே நேயர்களை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு மிகச் சிறந்த கேள்வி. இதை நான் கூட இன்று முயற்சித்து பார்க்க போகிறேன். நேயர்களே, உங்களை ஒரு தர்மகர்த்தாவாக மாற்றுவதற்கான அந்த பயணம் இப்போதே தொடங்கட்டும். இந்த ஆழமான தேடல் உங்களுடைய சிந்தனையை தூண்டியிருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நாங்கள் விடை பெறுகிறோம். நன்றி.